கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மகிட்ட இப்போ கிரெடிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். நம்மளால் இப்போ வந்து கரெக்டாக நம்மளோட ட்ரீம் கன், அதாவது நம்மளோட ட்ரீம் கன், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கன் ரிவோக்கரை நம்மளால் இப்போ வாங்க முடியும். ரிவோக்கர் எவ்வளோ பயங்கரமான கன், என்னால் இதை நம்பவே முடியலை. ஆனால் எனக்கு வந்து பயமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இவ்வளோ காசு எப்படியோ சம்பாரிச்சிட்டேன். ஆனால் இப்போ இந்த இது மொத்தமாக போயிடுமே இவ்வளோ காசு, அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல, வாங்கிடுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா இன்னைக்கு. ரிவோக்கர் 10. ஐயோ, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாங்க ஒரு மேட்ச் போட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்க, அதை எடுத்தோடனே எவ்வளோ இதாயிட்டுன்னு. இப்போ 151 தான் இருக்குது. நீங்களும் வந்து இந்த கன்னெல்லாம் வாங்குங்க, காசு சேமிச்சு வச்சு வாங்குங்க, நல்லாயிருக்கும். இது நான் 5 எல்லாமே அதை வாங்கினதுக்கு எல்லாமே இதாயிட்டு. ரிவோக்கர் பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னும் மேட்ச் விளையாடி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேட்ச் விளையாண்டு இப்போ சும்மா ஒரே ஒரு மேட்ச் தான் போட முடியும். அடுத்த வீடியோ வந்து பயங்கரமாக நிறைய வந்து போட்டு உங்களுக்கு போடுறேன். எல்லாமே கிடச்சிட்டு. வாங்க இப்போ நம்ம இது கில் ஷாட்டுக்கு நம்ம ரிவோக்கர் போடுவோம். ரிவோக்கர் எங்கே இருக்கு? ரிவோக்கர் போட்டாச்சு. அது எம்பர் கன்னோட இருக்குது, கொஞ்சம் நல்லா இல்லைல்ல. அந்த எம்பர் கன்னை எடுத்துருவோம், ரிவோக்கர் மட்டும் வச்சுருப்போம். அந்த ஸ்கின்னுக்குமே ஆனால் வந்து நல்லா இல்லை கைஸ். எம்பர் கன் எடுத்தாச்சு, எம்பர் கன் எடுத்துட்டோம். வாங்க இப்போ ஒரு மேட்ச் போட்டுருவோம். கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஷே போகலாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரிவோக்கர்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல, ரிவோக்கர் 10 வாங்குவேன்ட்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கான காசு சேர்த்துருக்கேன் கைஸ். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரியா வேற இருந்துச்சு, எதுவுமே வாங்காமல் அப்படி காசு மட்டுமே சேர்த்துட்டு இருக்கிறது. இங்கே பாருங்க, நல்லா கொஞ்சம் தூரம் போகுது. செமையான கன், ஷார்ட் கன் ரிவோக்கர் 10. இதனால் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து யாரையாவது கொண்டுடலாம். தூரத்தில் இருந்தால் தான் வந்து கொல்ல முடியாது. ஆனால் இதை வச்சுட்டு போனால் ஸ்னைப்பரை வச்சு ஈஸியாக வந்து தூரத்துலேருந்து ஏதாவது இது இஎம் ரைஃபிள் அந்த கன்று இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக வந்து போட்டுருவாங்க. தூரத்துலேருந்து போட்டுடலாம், பக்கத்தில் இருந்தாலாம் வந்து போட முடியாது. ஸ்மூத் ஆப்ரேட்டர். ஐயோ, எங்கேருந்து இதுதான் வருது? ஆனால் சாகவே மாட்டேங்கிறா மறுபடிக்கும் இது. ஐயோ கைஸ், என்னது இது? மறுபடிக்கும் எங்கேருந்து இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு? துஷார் தேஷ்பாண்டே, துஷார் 90. எங்க துஷார் தேஷ்பாண்டே? துஷார் இந்த இங்கே இருக்கான். ஐயோ, எங்கேருந்து ராக்கெட் எங்கே? ஜாவ்லின் ராக்கு. ஐயோ, இங்கே பாருங்க, சாவு செத்துறோம், நம்மளும் செத்துறோம். ஜாவ்லின் ராக் 6, நேட் லான்ச்சர் 10.
ஐயோ எத்தனை டெங்கு சாவு லான்சரு சாவு சாவு ஐயோ செத்துட்டான் செத்துட்டான் கார்டியன் அசிஸ்ட் அங்கே யார் அது கார்டியன் தான் லெஜெண்டரி கன் வச்சுருக்கேன் அந்த கன்னு பேர் என்ன கைஸ் நான் எனக்கு தெரியலை நீங்கள் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள் போய் குதிச்சு அவனை கொண்டுடுவான் ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு செத்துருப்போம் எங்கே அவன் இருக்கான் ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு சாகலை நல்ல வேலை நம்ம சாகலை தப்பிச்சிட்டோம் கண்ட்ரோல் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம் எவ்வளோ நம்மளை பார்த்துட்டான் எங்கே இருக்கான் இவன் மறுபடிக்கும் செத்துடும் நரேஷ் அரக்னாஸு கார்டியன் எடுத்துகிட்டு போகலாம் கார்டியன் அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்க் லான்ச்சரில் வந்து இது கார்டியன் வச்சுருக்கு இதில் இன்னும் ஒரு நல்லது இருக்குது கைஸ் இந்த ஷேடோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ரவுண்டாக இதாகுது இல்லை அந்த பாயிண்ட்டு அது வந்து ஆக மாட்டேங்குது அந்த பாயிண்ட் வர மாட்டேங்குது அந்த பாயிண்ட் வந்தால் இல்லாட்டியும் சுடலாம் இருந்தாலும் வந்து அக்யூரன்சியாக கிடைக்காது அதனால வந்து நம்ம வந்து கார்டியனை வச்சு இது பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாக குறைச்சி விட்டுறலாம் ரீலோட் அவங்களுக்கு போட்டு விட்டுறலாம் அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது செத்துட்டோம் மறுபடிக்கும் அரக்னாஸு க்ரையோ லான்ச்சர் நம்மளை சுட்டால அந்த அரக்னாஸுக்கு அங்கே என்ன மக்கு இருக்குன்னு பார்ப்போமா நெட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஆஃப்லைனில் இருக்கான்னு நினைக்கிறேன் ஸ்டல்கரு ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன் ஆஃப்லைன் பேட்டில் ஜெயிச்சாச்சு இதில் வந்து நான் அடுத்தது இதில் அவ்வளோவா வந்து நான் விளையாடல அடுத்தது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதாவது ரிவோக்கர் 10 எப்படி இருக்குன்ட்டு நல்லா தான் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது இன்னும் வந்து நல்லா இருக்கு இப்போ இந்த மேட்ச்மே வந்து பயங்கரமாக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஆனால் ஒர்த்தா 700க்கு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது சென்டினல் ஓகே கைஸ் பாய்